ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ப்ரோ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த லவ் ஃபெயிலியர் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டு ப்ரோன்னு இருக்காப்புல. அவருக்காக நான் அந்த வீடியோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்பலாம் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லவ் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வழி தான், நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை. அதை காட்டி மிகப்பெரிய வழினா நம்ம கரெக்டான வயசில் நம்ம அம்மா நம்மளை விட்டு போகிறது தான். சின்ன பிள்ளைலேருந்து நம்மளை இப்போ பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்த்து பார்த்து ஸ்கூல் சேர்த்து காலேஜ் சேர்த்து அதுக்கு ஃபீஸ் கட்டி அந்த ஃபீஸ் கட்டுற ஒருத்தண்ட கடை வாங்கி அவனுக்கு பதில் சொல்லி அடுத்து அப்படியே படிக்க வச்சு நம்மளை முன்னேற்றி கொண்டு வந்து கரெக்டான வயசில் நம்மளை உட்கார வச்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு வழி ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அந்த வழியோட லவ் ஃபெயிலியர் ஒப்பிடும்போது லவ் ஃபெயிலியரில் ஒரு வழியே கிடையாது. அதை காட்டி இன்னொரு மிக கொடுமையான ஒரு வழி என்னன்னா, அந்த கரெக்டான வயசில் நம்மளை விட்டுட்டு போகிறப்ப அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்லோட்டில் வச்சுருவாங்க. ஸ்லோட்டில் வைக்கும்போது நம்ம சொந்தக்காரங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, அது பொணம்டா, அந்த பொணத்துக்கு நீ கொல்லி வைடான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பொணம் இல்லை, அது நம்ம அம்மா நமக்கு மட்டும் தான் தெரியும். அதை கொல்லி வைக்கிறப்போ உனக்கு ஒரு வழி வரும். நம்ம அம்மாவுக்கு எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம பிறந்தது எதுக்குடா இருக்கும், நம்ம வாழ்றது நம்ம அம்மாவுக்காக தான், எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு வழி ஏற்படும். அந்த வழியோட லவ் ஃபெயிலியரை ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒரு வழியே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான்.